Hi, welcome to the video. My name is Swapna from Swapna's Blush. I'm a makeup artist. நான் தமிழ்நாடு அண்ட் கேரளா பேஸ்டு மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, நான் அந்த இடத்துல வந்து ப்ரைடல் மேக்கப், ஹேர் ஸ்டைலிங், சாரீ ட்ராப்பிங் எல்லாமே பண்ணி தருவேன். ஸோ நீங்கள் என்னை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி பேக் பஃப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த ஒரு டுட்டோரியல் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பஃப் பண்ணுறதுக்கு 2 இயர் செக்ஷன் எடுத்துக்கிட்டு பாக்கி உள்ள ஹேர்ஸ் எல்லாம் பின்னாடி போட்டுருணும். அந்த பாக்கி இருக்க ரிமைனிங் ஹேர்ஸில் ஒரு சின்னதாக ஒரு டி செக்ஷன் எடுத்துக்கணும். அந்த க்ரௌன் ஏரியாவில் சின்னதாக ஒரு டி செக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு அதை ஃபர்ஸ்ட் நல்லா பேக் ஹோம் பண்ணிக்கணும். பேக் ஹோம் பண்ணதுக்கு அப்புறமா நான் நல்லா ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் வந்து பேக் ஹோம் பண்ணிக்கிறேன். பேக் ஹோம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி நான் அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி எடுக்கிறது கேட்ஸ்பியோட ஹேர் ஸ்ப்ரே. நீங்கள் வேணால் டாப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து நான் வந்து கோம் பண்ணி செட் பண்ணிவிட்டேன். செகண்ட் செக்ஷனும் என்ன பண்ணணும்னா, செகண்ட் செக்ஷனும் அதே மாதிரி நம்ம வெர்டிக்கலாக தான் எடுக்கணும். இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா பேக் பஃபுக்கும் வெர்டிக்கலாக எடுக்கணும். திருப்பி 2 தடவை வெர்டிக்கல் எடுக்கணும். அப்புறம் திருப்பி ஹரிசாண்டலாக 2 சைடும் எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டி செக்ஷனில் வெர்டிக்கல், அதுக்கப்புறம் டி செக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எப்போவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் வந்து கேப் விட்டு தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அது நம்ம எப்போவுமே கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம 2 சைடும் எடுத்து நம்ம வந்து பேக் பஃப் பண்ணணும். பேக் ஹோம் பண்ணி நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஹேரை வந்து செட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் செக்ஷன், அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் வெர்டிக்கல் செக்ஷன், திருப்பி ஒரு ஹரிசாண்டல் செக்ஷன், திருப்பி 2 சைட்லேயும் வெர்டிக்கல் செக்ஷன். அதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா ஈஸியாக நம்ம பண்ண முடியும். நான் உங்களுக்காக மேலே நான் எப்படி எடுக்கணுங்கிறதையும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன்னா, இது லாஸ்ட் செக்ஷனில் நான் வந்து ஹரிசாண்டல் செக்ஷன் எடுத்துட்டேன். அது நல்லா பேக் ஹோம் பண்ணிவிட்டேன், ஸ்ப்ரே பண்ணிட்டேன், பேக்கில் நல்லா செட் பண்ணி கோம் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி லாஸ்ட்டாக இருக்க ரைட் சைட் செக்ஷன் எடுத்துகிட்டு நல்லா பேக் ஹோம் பண்ணுறேன்.
பேக் ஹோம் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி செட் பண்ணிவிட்டேன். இப்போ இனி லெஃப்ட் சைட் செக்ஷன் எடுக்கிறேன். லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி நான் நல்லா பேக் ஹோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாமே நான் வந்து பேக் சைடில் நல்லா கோம் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த கோம் பண்ணி விடுறதுக்கு ஈஸியானது என்னென்னா ப்ரஷ் கோம்ப் எடுத்துக்கணும். ப்ரஷ் கோம்ப் எடுத்து நம்ம ஈஸியாக பண்ணோன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். செக்யூர் பண்ணிக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் நடுவுலையும் ஒரு பின் போட்டு அந்த பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஏன் நடுவில் பின் போட்டேன்னா அது வந்து நமக்கு வந்து இந்த பின்ஸ் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். நான் ஸ்ப்ரேயும் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த பவுன்ஸ் லுக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.